Okay, wonderful evening to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Thank you so much. Good evening, good evening. Fine, superb, excellent. நீ என்னெல்லாம் வார்த்தை சொல்லலாமோ எல்லாத்தையுமே சொல்லலாம். நான் சூப்பரா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய கிருபையால அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா இருக்கேன். ஸோ கம்மிங் 31st 1 2. ஸோ இந்த 3 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NLP-னுடைய செஷன் போகும், ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம இது நான் வந்தேன்னா, நான் இந்த ஒர்க் ஷாப் நான் அட்டன் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது நியாயமான ஒரு கேள்வியும் கூடதான். 3 நாள் நான் வந்து அட்டன் பண்றேன், சர்டிபிகேட் எனக்கு கிடைக்குது. சரி, ஓகே, அதுல எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன எடுத்துட்டு போறேன், ரிட்டர்ன் பேக் நான் என்ன எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறத இதுல முக்கியமான விஷயம் இல்லையா? சோ அத பத்தி ஒரு சின்னதா நம்ம என்ன செய்யலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒர்க் ஷாப் நான் அட்டன் பண்ணேன்னா எனக்குள்ள மாற்றம் ஏற்படுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு 15 minutes நம்ம பார்த்துடலாம். ரெடி? ரெடி மீன்ஸ் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த செஷன், நமக்கு எல்லாருக்குமே மைண்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆமா தானே? மைண்ட் வேற, பிரெயின் வேற, இது தெரியும் தானே? பிரெயின் எங்க இருக்கு, மைண்ட் எங்க இருக்கு? மைண்ட்ல தான் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், ஆல்பா ஸ்டேட், பீட்டா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட் அப்படின்லாம் சொல்றாங்க, கரெக்டா? இப்போ பிரெயின் பண்ற வேலை ஒரு பக்கம், மைண்ட் பண்ற வேலை ஒரு பக்கம். ஸோ வாட் இஸ் என்எல்பி? என்எல்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நியூரோ அப்படின்னா என்ன? நியூரோனா நம்மளுடைய நர்வ்ஸ், நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ். லிங்குவிஸ்டிக்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ப்ரோக்ராமிங்னா நம்முடைய நர்வ்ஸுக்கு சில வார்த்தைகளை சொல்றதன் மூலியமா சில விஷயங்களை நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மெயின் விஷயம். நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய எனிமி கிடையாது. நம்ம சில டெக்னிக் மூலியமா, சில லாங்குவேஜ் யூஸ் பண்றதன் மூலியமா நம்மளுடைய மைண்ட நமக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீனி தெரியுமா? அலாவுதீனும் அற்புத விளக்கும். ஆக்சுவலா அந்த கதையினுடைய கோர் கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்காக ஒரு ஜீனி அங்க வரும், அந்த விளக்கு எடுத்து தேய்ச்சா கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, அந்த விளக்கு அப்படிங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட். விளக்குல இருந்து வர்ற ஜீனி வந்து சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம என்ன தெளிவா அவங்க கிட்ட கேக்குறோமோ அதை கரெக்டா என்ன செய்யும், அந்த ஜீனி கொடுக்கும். நீங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேட்டதை தெளிவா கேட்கணும், மாத்தி கேட்டாவே மாறிதான் வரும். வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும். அப்ப நம்மளுடைய மனது, நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய மனது நம்ம கேட்கறத கொடுக்குற அளவுக்குள்ள ஆற்றல் நமக்குள்ளேயே நிறைய புதைஞ்சிருக்கு. நம்மதான் அந்த ஜீனி, நமக்குள்ளதான் அந்த ஜீனி இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஜீனி கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்கும் போது நல்லா இருக்குல்ல? மேம், என்னுடைய விஷயம் எல்லாம் ட்ரூ ஆகுமா, நான் கேட்கறதெல்லாம் நடக்குமா? எஸ், கண்டிப்பா நடக்கும். எல்லாத்துக்குமே டெக்னிக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே சில நுணுக்கங்கள் இருக்கு. சோ அந்த நுணுக்கங்களை தான் நம்ம NLP-ல பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நிறைய தாட்ஸ் நம்ம மனசுல வரும். ஆனா அதெல்லாம் யூஸ்ஃபுல் இல்லைன்னு நமக்கு தெரியும், கரெக்டா? ஐ நோ வாட் ஐ ஷுட் டூ, பட் ஐ டோன்ட் டூ இட். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். நான் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ என்ன தடுக்குது. எனக்கு கோபம் வருது, நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்திலயும் எனக்கு கோபம் வருது. என்னால அது என்ன செய்யறது, எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. நான் எப்ப பாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் பாஸ்ட் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சில நபர்கள் கிட்ட மட்டும் நான் பேசும்போது என்னுடைய கான்பிடன்ஸை நான் அப்படியே இழந்துடுறேன். எத்தனை பேருக்கு இந்த கேள்விகள்ல ஆமாங்கிற பதில் இருக்கு? நான் கேட்ட இந்த கேள்விகள்ல எஸ் மேம் நானும் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு,
தேங்க்யூ ரம்யா, ஆயிஷா, ரைஹானா, புவி, அனீஸ், பாத்திமா, ருச்சி. தேங்க்யூ சோ மச். ஒரே ஒரு ஆள் நோ. ஃபைன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன இங்க சொல்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன செய்யக்கூடாது எனக்கு தெரியல அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைண்டு ஒரு பேட்டர்னை கத்து வச்சிருக்கு. இப்படிதான் பேட்டர்ன் அப்படிங்கறத கத்து வச்சிருக்கிறதுனால அந்த பேட்டர்ன் பிரகாரமே திரும்ப திரும்ப நடக்கிறேன். எனக்கு ஆசையா இருக்கு, நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். நிறைய படிக்கிறேன் நான். 5 AM எந்திரிச்சேன்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகும். 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா காற்று தூய காற்றா இருக்கும், மைண்ட் கிளாரிட்டியா இருக்கும். அப்ப எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்டா கிடைக்கும். இதெல்லாம் நான் நிறைய கேட்கிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னால 5 மணிக்கு எந்திரிக்கவே முடியலையே. பிகாஸ் நம்ம கிட்ட அந்த பேட்டர்ன் தொடர்ச்சியா நம்ம அது செய்யறோம். அப்ப அந்த பேட்டர்ன் இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு தெரியாதுங்கிறது விஷயம் இல்ல. நமக்கு என்ன தெரியல, அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது தெரியல. நம்முடைய மைண்ட் ஒரு பேட்டர்னுக்குள்ள இருக்குதுங்கிறது தெரியல. இப்ப NLP என்ன பண்ணும்? NLP நம்முடைய பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். அதோட அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத NLP கத்துக் கொடுக்கும். இன்ட்ரெஸ்டிங்? எஸ் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணணும். மேலும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? சூப்பர். தேங்க்யூ சோ மச். ரியலி தேங்க்யூ சோ மச். சோ இப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய மைண்டோடைய பவர் நமக்கு தெரியும். எகெயின் ஐ எம் டெல்லிங், நம்ம இப்ப மறுபடியும் அதே பவரை என்ன செய்யலாம், கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். சரியா? சேம் பவர் எகெயின் நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க ஒரு 10 செகண்டுக்கு. நம்ம ஏற்கனவே பண்ணினதாக இருக்கலாம். பட் எகெயின் ஐ வாண்ட் யூ டு டூ தட். க்ளோஸ் யுவர் ஐஸ். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எலுமிச்சை பழத்தை நினைச்சுக்கோங்க. எல்லோ கலர்ல இருக்கு, நல்லா அழகா இருக்கு. அது 2ஆ கட் பண்றீங்க. ஒரு ஹாஃப் எடுக்கிறீங்க. உங்களோட மூக்கு கிட்ட அதை கொண்டு வரீங்க. அந்த மனம் அப்படியே, அந்த மனத்தை அப்படியே நுகருங்க. இமேஜின் அந்த பாதி எலுமிச்சை பழத்தை இப்ப கடிக்கிறீங்க. எஸ். இப்போ ஓபன் யுவர் ஐஸ். வாட் ஹேப்பன் டு யூ? அந்த எலுமிச்சை பழத்தை கடிச்சதும் உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? யாருக்கும் ஒண்ணும் நடக்கலையா? யாரும் கண்ண முடியலையா? எஸ். ஃபீல் டேஸ்ட், salivary gland, ரியல் லெமன், ஃபீல் த டேஸ்ட். முகமாறுச்சு. சி, எனக்கு சொல்லவே எனக்கு லெமன் என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது. இன்னும் நான் கண்ணு கூட நான் க்ளோஸ் பண்ணல. பட் லெமன் கட் பண்றோம், அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துருச்சு அப்படியே. எஸ், எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ சோ மச். சோ இந்த இடத்துல என்னன்னா, நமக்கு இந்த ரூம்ல லெமன் கிடையாது, கண்ணு முன்னாடி லெமன் இல்ல, நம்ம உண்மையாவே அந்த லெமனை அறுக்கல. ஆனா நம்ம பிரெயின் என்ன பண்ணுச்சு, நம்ம சொல்றதுக்கெல்லாம், நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. ஏன்னா ஏற்கனவே லெமன் பார்த்துருக்கு, கட் பண்ணிருக்கு. அப்ப என்ன பண்ணுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுது. அப்ப NLPயும் சேம் இதுதான். நம்ம பிரெயின் சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லும் போது அது என்ன பண்ணும்னா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும், புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். அப்போ லெமனே இல்லாத இடத்துல நம்மளுடைய பிரெயின்ல நம்ம சொல்ற வார்த்தைகளை கொண்டு நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணி அந்த சோர் டேஸ்டையும் புளிப்பு டேஸ்டையும் நம்ம வாயில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது விஷயம். அப்படின்னா அப்ப என் வாழ்க்கையில மாத்த முடியாத விஷயங்களை, நான் உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற என்னுடைய நெகட்டிவ்ஸ நான் இது மூலயமா மாத்தினா எப்படி இருக்கும் என் லைஃப்? எப்படி இருக்கும்? நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், NLPனா. எஸ். அப்போ நான் என் மைண்ட்ல என்ன பண்ணிருக்கேன், ரிப்பீட்டடா நிறைய ஃபெயிலியருக்குண்டான பிக்சர்ஸ் வச்சிருக்கேன். வேற யாரோ தோத்து போன விஷயத்த எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்ட் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். பயத்தை அதிகமா வச்சிருக்கேன். ரிஜெக்ஷனை அதிகமா வச்சிருக்கேன். அப்ப என்னோட பிரெயின் அப்படி யோசிக்கும் போது அதுதானே கண்ணு முன்னாடி வரும், அதைத்தானே நம்ம சுவைப்போம். இப்ப கண்ணு முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்தையே நம்மளால ரியலிஸ்டிக்கா கொண்டு வர முடியும்னா, எஸ், இமேஜின், சூப்பரா நம்ம லைஃப் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இன்டர்னல் சேஞ்சஸ்
நம்ம கிட்ட இருக்கிற பேட்டர்ன் எல்லாம் மாறினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? தட் இஸ் வாட் NLP is going to do. NLP அதுதான் பண்றதுக்கு தயாரா இருக்கு. சூப்பரா இருக்கும் தானே? So இப்ப again, don't think of a pink elephant. யாரோ பிங்க் எலிஃபென்ட் பத்தி யோசிக்காதீங்க. அடுத்த 5 செகண்டுக்கு யாரும் பிங்க் எலிஃபென்ட் பத்தி யோசிக்க கூடாது. சரியா? எத்தனை பேருக்கு அந்த பிங்க் எலிஃபென்ட் மனசுல வந்துச்சு? அதான் ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷனா வருது மேம். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ஆயிஷா பர்வீன், தேங்க்யூ சோ மச். எஸ், சொன்ன அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன ஆச்சு? பிங்க் கலர்ல எலிஃபென்ட்டா? அப்படியே எலிஃபென்ட்டுக்கு பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிட்டோம். பிளாக் கலரா இருக்கிற எலிஃபென்ட்டுக்கு பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிட்டோம். கண்ணு முன்னாடி எலிஃபென்ட் வந்துருச்சு. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன யூஸ் பண்ணோம்? டோன்ட் திங்க் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். கேட்டதா மனசு? மானங்கிட்ட மனசு கேட்கல இல்ல? சடனா என்ன பண்ணுச்சு? அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணாதுன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சில விஷயத்த ப்ராசஸ் பண்ணாது. இட்ஸ் அ கம்ப்யூட்டர். அது ஒரு கம்ப்யூட்டர். அதுக்கு நல்லது கெட்டது அப்படியெல்லாம் தெரியாது. அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம எதை ரொம்ப அவாய்ட் பண்ண ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். எப்படின்னா, டோன்ட் கெட் நர்வஸ் அப்படின்னு சொன்னா நர்வஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த தான் அது கொண்டு வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நர்வஸ்ங்கிற விஷயம் தான் நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை மட்டும்தான் எடுத்துக்கும். டோன்ட் கெட் நர்வஸ்ங்கிறத எடுத்துக்காது. நர்வஸ் அதுதான் பெருசா இருக்க, அந்த வார்த்தையை தான் எடுத்துக்கும். அதிகமா பதட்டமாகும். இப்போ ஆப்போசிட்டா என்ன பண்ணலாம்? பி காம், பிரீத் ஸ்லோலி, ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம்? மாத்தி சொல்லலாம். மைண்ட வேற விஷயத்துக்கு ரீடைரக்ஷன் பண்ணலாம். எஸ், நெகட்டிவ் கோ ஃபர்ஸ்ட் டு தி மைண்ட். கரெக்ட். வார்த்தைகளை மாற்றும். வாட் யூ ஃபோக்கஸ் ஆன், இட் க்ரோஸ். இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ் will arise. நீங்க ப்ராப்ளத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் will arise. பட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சொல்யூஷனுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை திறந்து விட ஆரம்பிக்கும். அப்ப நான் என்ன மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன்? ஸோ NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். NLP என்ன டீச் பண்ணும்? எந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் நீங்க யூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நீங்க கமாண்ட் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் உங்க மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். நீங்க இமேஜின் பண்ண மாதிரி உங்க லைஃப் சூப்பரா மாறணும்னா அப்ப எந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தணும், இது NLP கொடுக்கும். ஒர்க் ஷாப்ல இது நம்ம லைவா நிறைய ஆக்டிவிட்டிஸோட என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். எஸ், இன்ட்ரெஸ்டட்? சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அதே மாதிரியே ஒரு நல்ல ஒரு வின்னிங்கான ஒரு மூமெண்ட்டை நினைச்சு பாருங்களேன். லைஃப்ல நீங்க வின் பண்ற மூமெண்ட், பிரைஸ் வாங்குற மூமெண்ட், அப்ரிசியேஷன் வாங்குற மூமெண்ட், யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்க, ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க, எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க, என்ன உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல? ஜஸ்ட் இமேஜின், நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டோட ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க, அப்ரிசியேஷன் வாங்குறீங்க, அந்த இடத்துல ஒரு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றீங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கிற விஷயம் எப்படி இருக்கும்? நீங்க என்ன காதுல கேட்கும் உங்களுக்கு? ஹாப்பினஸ். என்ன பாப்பீங்க கண்ணுல? ஃபீலிங் ஹாப்பி. கண்ணுல என்ன பாப்பீங்க? உங்க கண்ணு என்ன பார்க்கும்? கண்ணீர் வரும். வேற என்ன பாப்பீங்க அந்த இடத்துல? இப்படி நான் சொல்றேன், நீங்க ஸ்டேஜ்ல நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் கண்ணு முன்னாடி வரும்? ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரும்ல கண்ணு முன்னாடி. நம்ம டியர்ஸ் வருங்கிறதெல்லாம் கரெக்ட், ப்ரௌட் ஆகுங்கிறதெல்லாம் கரெக்ட். பட் நான் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி பார்ப்போம் அந்த அச்சீவ்மெண்ட்? எப்படி பார்ப்போம்? எந்த இடமா இருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட்? பெரிய ஸ்டேஜா இருக்கும். நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருப்போம், நம்மளை சுத்தி யார் இருப்பாங்க, சடனா நமக்கு ஒரு பிக்சர் ஓடும் தெரியுமா நம்ம முன்னாடி. நம்ம ஒரு விஷயங்களை பார்ப்போம்,
கேட்போம், நம்ம நின்றுட்டு இருக்கிறத உணர்வோம். எக்ஸாக்ட்லி. NLP-ல சில விஷயங்களை டியூன் பண்ணும்போது நம்ம எங்க நிக்கிறோம், எங்க பாக்குறோம், எங்க கேட்கிறோம், நம்மளுடைய 5 சென்சஸை நம்ம டியூன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட் மாறும். அந்த எமோஷனல் ஸ்டேட்டை நம்ம கொடுக்க நம்ம பாடி என்ன செய்யும், அந்த எமோஷனல் ஸ்டேட்டை எடுத்துக்கும். அந்த எமோஷனல் ஸ்டேட் நம்முடைய பிஹேவியர்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். என்னுடைய பிஹேவியர் மாற ஆரம்பிக்கும். சிம்பிள். நம்ம வீட்டுல நம்மளுடைய அம்மா வந்து என் பொண்ணு மாதிரி வருமா, என் பொண்ணு சரியான சூப்பரான பொண்ணு, என் பொண்ணு என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும், அவ எல்லாமே சரியாதான் செய்வா, இப்படியே சொல்லி நம்மளை வளர்த்திருந்தாங்கன்னா நம்ம வெளியே போகும்போது நம்ம பேசக்கூடிய டோன் எப்படி இருக்கும்? கமாண்டிங் டோனா தானே இருக்கும். ஏன்னா நான் சொன்னா கரெக்டா இருக்கும், எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆயிரும் இல்லையா? எல்லாமே கான்பிடென்டா தான் பேசுவோம், யார் முன்னாடியும் பயப்பட மாட்டோம், தப்பா இருந்தாலும் அந்த இடத்துல பேசுவோம். எஸ். அப்ப நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட் நம்மளுடைய பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்ப நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட்டை இன்டென்ஸா நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எப்படி ட்ரெயின் பண்றது? என்னுடைய ஜீனிய எனக்கு நான் எப்படி வேலை செய்ய வைக்கிறது? நான் அலாவுதீன், அற்புத விளக்கு என்கிட்ட இருக்கு, என்னோட ஜீனிய நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி வேலை செய்ய வைக்கிறது? எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம்? எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது? கெரியர், எக்ஸலன்ட், சூப்பர். வேற 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 லைஃப் ஸ்டைல், ரிலேஷன்ஷிப், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ரிலேஷன்ஷிப்ல வேற இடம், வேற இடம். நம்ம பேரண்டிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், எமோஷனல் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஸ்பீக்கிங், நம்ம படிக்கிறதுல, பிசினஸ் அழகா பண்றதுல, மக்களோட கம்யூனிகேஷன்ல, நம்மளுக்கும் பணத்துக்கும் உண்டான தொடர்பு, இப்படி எல்லா விஷயத்திலயுமே நம்ம என்ன செய்யலாம், இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட்? இன்ட்ரெஸ்டடா? எஸ் எஸ். எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். பெருசா ஒரு சேஞ்ச் அந்த இடத்துல நிகழும், பெரிய ஒரு மாற்றம் வரும். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். நான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறேன் உங்க மைண்டுக்கு. எதை எதை நீங்க ஃபர்ஸ்ட் மாத்துவீங்க? உங்க மைண்டுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறேன், அதை கொண்டு நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு இமோஷனை சேஞ்ச் பண்ணலாம். எதை மாத்துவீங்க? ஓவர் திங்கிங், ஆங்கர், நெகட்டிவ் தாட்ஸ், டியர்ஸ், ஆங்கிரி. ஓகே, மேக்சிமம் நெகட்டிவ் திங்கிங், ஆங்கர். எஸ், டிசிப்ளினா வரணும். ஓகே ஃபைன். அப்போ இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நான் மாத்த முடியும்னு நினைக்கிறோம். NLP வந்து அந்த மேஜிக் ரிமோட் அப்படியா அப்படின்னு கேட்டா NLP மேஜிக் ரிமோட் கிடையாது. NLP என்ன பண்ணும்னா, எந்த நம்பர் அமுத்துனீங்கன்னா கரெக்டா என்ன வரும், கரெக்டா அந்த மாடுலேஷன்ஸ் கொடுக்கறத NLP. நமக்கு லாங்குவேஜ் பேட்டர்ன் சொல்லி கொடுக்கும், இந்த நம்பர் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாறும்னு சொல்லும். நம்மளுடைய பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் மூலியமா நம்மளுடைய லைஃபை மாற்றக்கூடாது டெக்னிக்ஸ் கொடுக்கும். எப்படி யோசிக்கணும்னு சொல்லி கொடுக்கும், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். ஃபைனலா நம்ம லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட இருக்கிற எண்ணத்தையெல்லாம் நான் விடணும் அப்படிங்கறதையும் சொல்லி. எஸ். சோ இந்த 2 நாள் ஒர்க் ஷாப்ல ஏன் சில வார்த்தைகள் உங்களுக்கு இமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணுது, எப்படி மக்களோட பேசி நம்மளுடைய பேச்சின் மூலம் நம்ம எப்படி நம்மளுடைய பிசினஸ வளர்த்தலாம், எப்படி மத்தவங்களுடைய பேச்சு புரிஞ்சுக்கிறது, என்னுடைய லிமிட்டிங் பேட்டர்ன்ஸ் என்ன, நான் எப்படி என்னுடைய மெமரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, என் மெமரி சில விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எப்படி சரி செய்யறது, எப்படி மக்களோட பண்றது, ரேப்பட் பில்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த 2 days நம்ம NLP-ல பார்க்க போறோம். வெயிட்டிங் டு see you all in the 2 days workshop. கண்டிப்பா நீங்க எல்லாரும் அட்டென்ட் பண்ணுவீங்கிறத நான் நம்புறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா வாங்க, ஷியரா வாங்க. சரியா? எஸ். So Yeah, thank you.
First of all, for giving me this wonderful opportunity. Thank you so Thank much.